நான் பாத்துக்கிறேன். அத்தை, நடந்த எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் மேல உங்களுக்கு நிறைய கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ நடந்த பிரச்சனையில விஜய் பாதிக்கப்பட்டதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். பசுபதிக்கும் அவருக்கும் என்னத்த சம்பந்தம்? நம்மளால தானே. நீங்க இருங்க தம்பி, நான் இவகிட்ட கொஞ்சம் பேசணும். அத்த, நான் தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன்ல, அவகிட்ட என்னத்த கேட்க போறீங்க? மாமா ஒரு நிமிஷம், நீ கேளுமா. உனக்கு என்ன கேட்கணுமோ நீ கேளு. கேளுமா. எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்ட போல. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஆஸ்பத்திரின்னு எல்லா இடத்துக்கும் போக துணிஞ்சிட்ட. ஒரு பொம்பளை புள்ளையா எந்த இடத்துக்கெல்லாம் போக கூடாதோ எல்லா இடத்துக்கும் போயிட்ட. நீ அப்படி நினைச்சிட்டா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உனக்கு என்ன தெரியணும் அத முதல்ல கேளு, நான் டைரக்டா சொல்றேன். இன்னைக்கு காலையில விடிஞ்சும் விடியாமையும் இருக்கிறப்ப வீட்டை விட்டு கிளம்பி போய் தான் இவ்ளோ வேலையும் பண்ணிருக்க. எதுக்கு? அந்த பையனை வெளியே கொண்டு வரதுக்கு தானே. ஏய், வாய திறந்து சொல்லுடி. இல்ல, எக்ஸிபிஷன் நடந்துச்சுல, அப்போ போலீஸ் விஜய புடிச்சிட்டு போனாங்கல்ல, அன்னைக்குமே நான் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். விஜய வெளியே கொண்டு வர என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரலங்கிறப்பவே நான் ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பேன்னு உனக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீ வெளிப்படையா கேட்காம ஜாடையா திட்டினல்ல, அதுவும் எனக்கு தெரியும். எங்க வெளிப்படையா கேட்டுட்டா உன் பேச்ச மீறி நான் விஜய் கூட போயிடுவேன்னு உனக்கு பயம், கரெக்டா?